ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஃபன் பாக்ஸுக்கு பலாக்காய் பிரியாணி, சோயா ஃப்ரை, எக் ஃப்ரை தான் போட்டு பேக் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன பலாக்காய் எடுத்துக்கலாம். முதல்ல கையில் எண்ணெய் தடவிக்கலாம், இல்லைன்னா கையெல்லாம் பாலாக ஒட்டிக்கும். தோல்லாம் சீவிட்டு சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி பிசிறி எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கலாம். வச்சு நெய்யும் ஆயிலும் கலந்து 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது, 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். பட்டை, கிராம்பு, அன்னாச்சி மொக்கு, பிரியாணி இலை, ஏலக்காய் 4 எல்லாம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, தக்காளி ஒரு 3 மிக்சியில் அடித்தது, சிக்கன் தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பலாக்காயும் போட்டு சோயாவையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். 1க்கு 2 தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கலாம். கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டு நல்லா கொதித்த உடனே அரிசியும் போட்டு நல்லா கிளறி விடலாம். ஒரு குக்கர் மூடி போட்டு நல்லா ஆவி வந்த உடனே வெயிட்டரையும் போட்டு ஒரு விசில் விட்டு போட்டு இறக்கி வச்சா போதும். இன்னொரு பாத்திரத்தில் கடலப்பருப்பு, பெரிய வெங்காயம் வெட்டி வச்சது, கருவேப்பிலை தழை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு குட்டி தக்காளி மிக்சியில் அடித்தது போட்டு நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் தூள் எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டு அந்த சோயாவையும் நல்லா கழுவி புழிஞ்சி வச்சதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா வெந்த உடனே கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி கலந்து விடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கி வச்சிடலாம். ஒரு 3 முட்டையை மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வைக்கிறேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்சு உரித்து வச்ச முட்டையை ஆஃபாக கட் பண்ணி திருப்பி போட்டு எடுத்து வச்சா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிடலாம். குக்கரும் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, நல்லா வந்திருக்கு. இதுக்கு பலாக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த கரண்டியோட காம்பில் நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்து போட்டுக்கலாம். சோயாவையும் போட்டுடலாம். இந்த எக்கையும் 2 மேலே வச்சு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயிர் பச்சடியும் ஊற்றி வச்சிடுறேன். பாய்.